ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 4 தக்காளி பழம் எடுத்துக்கலாம். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஜாலில் போட்டுக்கலாம். 2 மல்லிக்கொத்து, வெங்காயம் பாதி, எல்லாத்தையும் நம்ம அரைச்சோம்னா 1-2 தான் அரையும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஜாடில் 1-2 நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். ஒரு பவுலில் இப்போ அரைச்சதெல்லாம் நம்ம அதில் போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளியை கரைச்சி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சோன்னு தண்ணியும் அதில் கலந்துக்கலாம். வாங்க மசாலா ரெடி பண்ணிக்குவோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 3, 10 பல்லு பூண்டு வச்சுக்கோங்க. இந்த மசாலாவையும் 1-2 பல்ஸ் விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரசத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், எல்லாம் பொரியட்டும். பொரிந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூனு. பொன்னிறமாக வர்ற வரைக்கும் அது அடுப்பில் இருக்கட்டும். இந்த ஸ்டேஜ் வந்தோன்னா நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொதி வரத்துக்கு முன்னாடியே நம்ம மல்லிக்கீரையை போட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். மணக்க தக்காளி ரசம் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுட்டு. இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.